channel எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இந்த சண்டே இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நீங்க எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு செஞ்சு பார்க்கிறதுக்காக ஒரு ட்ரைகலர் கேக் ரெசிபி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக்கும் கூட. இப்போ அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல இந்த மாதிரி சலடை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.25 கப் 250 கிராம் மைதா, அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஓரமா எடுத்து வச்சுட்டு வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கங்க. அந்த முட்டை நல்லா ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும் கையெடுக்காம பீட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அது கூட 1/2/3 கப் அதாவது 330 கிராம் சர்க்கரை, அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணணும். நீங்க நல்லா பீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் தெரியும். இப்போ இதுல 150 ml எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். கூடவே 1 கப் 250 ml கட்டி இல்லாத தயிர், கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை வெட் இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்துடலாம். சேர்த்திட்டு இது எவ்வளோ ஜென்டிலாக முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டிலாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விடுங்க. ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை 3 டின்ஸ்ல ஈவனா பிரிச்சு அதுக்கு ஒவ்வொரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 12 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கப்லையும் 330 கிராம் கேக் பேட்டர் நான் ஈக்குவலாக பிரித்து சேர்த்திருக்கேன். இப்போ இதில் கிரீன், ஒயிட் அண்ட் சாஃப்ரான் ஃபுட் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சாஃப்ரான் கலருக்காக நான் ரெட் அண்ட் எல்லோ கலரை கம்பைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட்னால எந்த யூஸும் இல்லை, நான் சும்மா ஆக்சுவலாக ஆட் பண்ணி பார்த்தேன். நான் ஏற்கனவே 6 inch கேக் டின்ஸில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்ம கேக் பேட்டர் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 நிமிஷம் போல நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு சரியா 18 நிமிஷம் ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒயிட் ஸ்பஞ்ச் கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. கேக் ஸ்டின்ல கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அது இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றணும். இப்போ இந்த கூலிங் ரேக்லயே இந்த கேக் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிட போறோம். அதுக்கு முதல்ல நீங்க யூஸ் பண்ற போலையும் விஸ்கையும் ஃப்ரீசர்ல ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஹெவி விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்திட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் ஐசிங் சுகரும் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸும் உள்ள சேர்த்திட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான், நம்மளோட கிரீம் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் பேஸ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு நம்ம அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழ் லேயர் கிரீன் கலர் வைங்க.
அந்த மேலே இருக்க ஒரு ஹார்ட் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அது மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுங்க. அதை நல்லா ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் லேயர், அதே மாதிரி க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. கடைசியாக சாஃப்ரான் லேயர், அதே மாதிரி க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. இப்போது க்ரீமை சைட்லேயும் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எக்ஸஸ் க்ரீம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஈவன் ஃபினிஷ் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி மேலேயும் இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணிட்டு கேக் போர்டில் சிந்தி இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த க்ரீம் செட் ஆகிற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதுதான் க்ரம் கோட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 நிமிஷம் ஆச்சு. கேக் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விப்பிங் க்ரீமில் சாஃப்ரான் க்ரீன் 2 ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் பேஸ் லேயர் க்ரீனும் மேலே சாஃப்ரானும் கொடுத்து ஈவனாக நான் கேக் ஃபுல்லாக இப்படி தான் கோட் பண்ண போகிறேன். கடைசியாக இந்த க்ரீமை வச்சு நான் ஒயிட் ஃப்ளார் மாதிரி மேலே கொடுக்க போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக சில ஃப்ளார்ஸ். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் தூவி விட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நம்மளோட 3 லேயரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதோட டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளவுதான், நம்மளோட ட்ரைகலர் கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.